الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار بعد السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இணை வைப்பை ஆதரிக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய நியாயங்கள் என்கின்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஆரம்ப முதலாவது வகுப்பை நாங்கள் சென்ற வாரம் பார்த்திருந்தோம். அப்போ அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இந்த வகுப்பு நடைபெறும் என்கின்ற அடிப்படையில் இரண்டாவதாக பொதுவாக இணை கற்பிக்கக்கூடிய மக்களிடத்திலே உள்ள ஒரு கருத்தாக்கம் அல்ல ஒரு மனப்பதிவு என்னவென்று சொன்னால், சகோதரர்களே, நாங்கள் இறைவனைத்தானே வணங்குகின்றோம். நல்லடியார்களிடத்தில் நாங்கள் உதவிகள் தேடினாலும் நாங்கள் வணங்குவது இறைவனைத்தானே. விக்கிரகங்களை நாங்கள் வணங்கவில்லையே. எப்படி அன்றைய காலத்திலே நிகழ்ந்த இணை வைப்பும் இன்றைய காலத்தில் நடைபெறக்கூடிய விடயங்களும் எவ்வாறு ஒன்றாக முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து இன்றைக்கு பரவலாக ஒரு மனப்பதிவாக இருந்து வருவதை நாங்கள் பார்க்கலாம். இந்த கருத்தை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா எப்படி அணுகுகின்றான், எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையில இருந்து இதற்கான பதில் எங்களுக்கு கிடைக்கிறது என்பதை இன்றைய வகுப்பில் மிக சுருக்கமாக நாங்கள் அறிந்து கொள்வோம். இதற்கு எப்படி எங்களால் விளக்கம் சொல்ல முடியும் என்பதை இந்த வகுப்பிலே எங்களால் புரிந்து கொள்ள முடியும் மிக சுருக்கமாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, வணக்கத்தை நாங்கள் செலுத்திய பொழுதிலும் வணக்கம் என்பது முழுக்க முழுக்க அல்லாஹுவை சார்ந்ததாக இருக்க வேண்டும். இஹ்லாசுல் இபாதத்தில் இல்லா, இபாதத் என்பது இறைவனுக்காக என்றே மாத்திரம் கொடுக்கப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி நாங்கள் பார்த்தோமையாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்னரே அன்றைக்கு இருந்த மக்கள் அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு எப்படி இஸ்லாமிய கட்டமைப்பில் நாங்கள் வணங்குகின்றோமோ, இஸ்லாமிய வழிகாட்டலின் அடிப்படையில் நாங்கள் வணங்குகின்றோமோ, அப்படி இல்லாமல் இருந்தாலும் கூட அன்றைக்கு ஜாஹிலியா காலத்து மக்கள் அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். இன்றைக்கு எப்படி நம்முடைய சமுதாயம் அல்லாஹுவை வணங்குகிறார்களோ அதுபோல வேறொரு வடிவில் அவர்கள் அல்லாஹுவை நம்பியிருந்த காரணத்தினால் அவர்களும் அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இபாதத்துங்கிற விஷயம் அவர்களிடத்திலேயும் பரவலாக இருந்திருக்கிறது. அவர்கள் தஅப்புத் என்று சொல்லப்படக்கூடிய இறைவனை வணங்குவது அப்படிங்கிற அந்த வட்டாரத்திலே இருந்து அவர்கள் தூரமானவர்களாக இருக்கவில்லை. இபாதத்துங்கிற கலாச்சாரம் அந்த விஷயம் அவர்களிடத்திலேயும் ஆழமாக இருந்தது என்பதற்கு நிறைய ஹதீதுகளை நாங்கள் பார்க்கலாம். சுருக்கமாக ஒரு சில விஷயங்களை நாங்கள் இதை நிறுவுவதற்காக கூறிக்கொள்ள முடியும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அன்றைக்கு இருந்த மக்களிடத்திலே தூய்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. அத்தஹாரா என்று சொல்வார்கள். அத்தஹாரத்து மினல் ஜுனுபி, பெருந்தொடக்குகள் ஏற்பட்டு விட்டால் குளிக்கிற என்கிற விஷயம் அவர்கள் அதை இறைவனுக்காக நினைத்து தூய்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். பெருந்தொடக்குள்ளவர்களாக இருந்தால், சுத்தமாக வேண்டிய தேவை அவர்களுக்கு இருந்தால் அவர்கள் காபத்துல்லாவுக்கும் வரமாட்டார்கள். அமாக்கினுல் இபாதா, இபாதத் செய்யக்கூடிய இடங்களுக்கு அவர்கள் வரமாட்டார்கள். இபாதத் செய்யக்கூடிய இடங்களை விட்டும் அவர்கள் தூரமாகித்தான் இருப்பார்கள். இது ஆண்களிடத்திலும் அன்றைய காலத்தில் இருந்தது, பெண்களிடத்திலும் அன்றைய காலத்தில் இருந்தது. இந்த விஷயம் அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் ஒரு வணக்கமாக, ஒரு இபாதத்தாக அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். எப்படி நாங்கள் எங்களை சுத்தம் செய்து கொள்கிறோமோ அது போன்ற ஒரு வளமை அன்றைய காலத்திலும் இருந்திருக்கிறது சகோதரிகளே. அதே போன்று
குறைஷ் அன்று இருந்த ஜாஹிலியா காலத்து மக்களை நாங்கள் அவதானித்தோமையாக இருந்தால் அவர்களும் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அன்ன குரைஷன் கானத் தசூமு ஆஷூரா பில் ஜாஹிலியா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன குரைஷன் கானத் தசூமு ஆஷூரா பில் ஜாஹிலியா. ஜாஹிலியா காலத்தில் குறைஷிகளும் ஆஷூராவுடைய தினத்தில் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கிற செய்தியை நாங்கள் புகாரியிலே பார்க்கிறோம். சூரியன் உதயமானதிலே இருந்து மகரிபு நேரம் வருகிற வரைக்கும், சூரியன் மறைகிற வரைக்கும் அவர்களுக்கு இருந்த அந்த புரிதலின் அடிப்படையில் அவர்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி எங்களால் அறிய முடிகிறது. அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, இஅ்திகாஃப் என்கிற ஒரு விஷயம், இஅ்திகாஃப் என்கிற அந்த வணக்கம் இருக்கிறதே, நாங்கள் பள்ளியிலே போய் இஅ்திகாஃப் இருக்கிறோம், அது மாதிரியாக இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய பழக்கம் அன்றைய காலத்தில் ஜாஹிலியா காலத்து மக்களிடத்திலேயும் இருந்தது. இறைவனுக்காக வேண்டி ஹரமிலே சென்று அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னி நதர்து ஃபில் ஜாஹிலியா, ஜாஹிலியா காலத்தில் நான் ஒரு நேர்ச்சை வைத்தேன், அன் அஅ்தகிஃப லைலத்தன் ஃபில் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமிலே ஒரு நாள் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்று நான் ஜாஹிலியா காலத்திலே இருக்கின்ற பொழுது நியத்து வைத்தேன், நேர்ச்சை வைத்தேன் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், அவுஃபி பிநத்ரிக, உன்னுடைய நேர்ச்சையை நீ நிறைவேற்றிக் கொள் அப்படி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புகாரியிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த பழக்கம் இருந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி தனிமையிலே போய் இருந்து, தனியே ஒரு இடத்திலே போய் சில நாட்களுக்கு தயாரிப்போடு சென்று இறைவனை நினைக்கிற, இறைவனுக்கு வழிபடுகின்ற அந்த விஷயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இருந்திருக்கிறது. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்ததாக நாங்கள் பார்க்கிறோம். அந்த செய்தியும் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை எங்களால் அறிய முடியும். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்னால் பள்ளியிலே இஅ்திகாஃப் இருப்பது, நோன்பு நோற்பது, தூய்மை அடைவது, இது எல்லாவற்றையும் அவர்கள் யாருக்காக செய்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹுக்காகத்தான் அவர்கள் செய்தார்கள். எப்படி இன்றைக்கு நாங்கள் எந்த எண்ணத்தோடு நோன்பு நோக்கிறோமோ, எந்த எண்ணத்தோடு நாங்கள் தொழுகை நடத்துகிறோமோ, எந்த எண்ணத்தோடு நாங்கள் பிரார்த்திக்கிறோமோ, அது மாதிரியான இபாதத்து சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அன்றைய ஜாஹிலியா காலத்திலும் இருந்திருக்கிறது என்பது நிறைய ஹதீதுகளில் இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, சதகா, சதகா என்பது அவர்களிடத்திலே அல்லாஹுக்காக வேண்டி சதகா செய்கிற பழக்கம் அவர்களிடத்திலே தாராளமாக இருந்திருக்கிறது. அதே போன்று ஹஜ், உம்ரா நிறைய ஹதீதுகளிலே நாங்கள் பார்க்கலாம். ஜாஹிலியா காலத்து மக்களும் இறைவனுக்காக வேண்டி என்ன செய்தார்கள், ஹஜ் செய்தார்கள், உம்ரா செய்தார்கள். இதை நாங்கள் ஏராளமான ஹதீதுகளிலே அறிகிறோம் சகோதரர்களே. அப்ப இவ்வளவு இபாதத்துகளோடு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இபாதத்துகளை விட்டும் தூரமானவர்கள் அல்ல அவர்கள். எப்படி இன்றைய சமுதாயம் இபாதத்துகளோடு தொடர்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அது போன்றுதான் அன்றைக்கும் அவர்கள் இபாதத்து, வழிபாடுகள், இது போன்ற நிறைய விஷயங்களோடு இருந்திருக்கிறார்கள். இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், அன்புள்ள சகோதரர்களே, குறிப்பாக ஜாஹிலியா காலத்து மக்களுடைய மார்க்க வழிபாடுகள் எப்படி இருந்தன என்பதை நாங்கள் நிறைய தேடி படிக்க வேண்டும். அதை படித்தால் சமகாலத்தோடு உள்ள விஷயங்களை எங்களுக்கு ஒற்றுமை பண்ணி பார்க்க முடியும். அன்புள்ள சகோதரர்களே, அன்றைக்கு இருந்த மக்களுடைய அதியான்கள், மார்க்க வழக்க நடைமுறைகளை அறிந்து கொள்வது மிகப்பெரிய ஒரு தேவையாக இருக்கிறது. நிறைய புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன சகோதரர்களே. அரபிலே நிறைய புக்ஸுகள் வந்திருக்கின்றன. இந்த புத்தகத்திலே வரக்கூடிய நிறைய விஷயங்களை தொகுத்தே ஒரு உரையாக எங்களால் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கள் வணக்க வழிபாடுகளோடு அட்டேச்சாக இருந்திருக்கிறார்கள். வணக்க வழிபாடுகளோடு தொடர்புள்ளவர்களாகத்தான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இது எங்கிருந்து அவர்களுக்கு கிடைத்தது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வழிகாட்டலின் அந்த வராசத்தை அவர்களும் பெற்றிருந்தார்கள். அந்த அனந்தரத்தை, இந்த இபாதத்து வழிகாட்டல்கள் இருக்கிறதே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வழியிலே நீண்ட காலமாக பயணித்து வரக்கூடிய இபாதத்துகளுடைய வளமைகளை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அதே போல நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கலாச்சாரத்திலே இருந்த வணக்க வழிபாடுகளும் அன்றைக்கு இருந்த அரபுகளிடத்திலே தாக்கம் செலுத்தக்கூடியதாகத்தான் இருந்திருக்கிறது.
அப்ப அந்த அளவுக்கு அவர்கள் இபாதத்துகளோடு நின்ற ஒரு தொடர்போடு இருந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நிறைய ஹதீதுகளின் மூலம் எங்களுக்கு நிறுவ முடியும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்படி என்று சொன்னால் அவர்களிடத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஷிர்க் இருக்கிறது என்று சொல்வது எதனால் அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்களுக்கு வருகிறது. ஏனென்றால் அவர்கள், நாங்கள் முதலாவது வகுப்பிலே பார்த்தது போன்று, தௌஹீது ருபூபியா என்று சொல்லுகிற விஷயத்தில் அவர்கள் மிக தெளிவானவர்களாக இருந்தார்கள். அப்படியா இல்லையா? தௌஹீது ருபூபியாங்கிற விஷயத்தை அவர்கள் தெளிவாக நம்பியிருந்தார்கள். தௌஹீது ருபூபியா என்று சொன்னால் என்ன? அல்லாஹ் தான் படைக்கிறான், ரிஸ்க் அளிக்கிறான். இந்த விஷயத்தில் அவர்கள் எந்த சந்தேகமும் அவரிடத்தில் இருக்கவில்லை. யார் உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கிறான், யார் இந்த உலகத்தை படைக்கிறான் என்று கேட்டால் ஃபஸயகூலுன் அல்லாஹ், அவர்கள் அல்லாஹ் என்றுதான் சொன்னார்கள். அப்ப இபாதத்தும் செய்திருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கும் வணக்க வழிபாடுகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அல்லாஹ் ஒருவன் தான் படைக்கிறான் என்பதில் எந்த தர்க்கமும் பண்ணாமல் உறுதியாகவும் இருந்திருக்கிறார்கள். அப்ப இபாதத்தும் அல்லாஹ்வுக்காக செய்திருக்கிறார்கள். அல் இக்ராரு பிர் ருபூபியா, ருபூபியாவுடைய விஷயத்திலும் அவர்களுக்கு ஆழமான நம்பிக்கை இருந்திருக்கிறது. இந்த ரெண்டும் சேர்ந்தும் கூட அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு தூதரை அவர்களுக்கு ஏன் அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்களுக்கு வந்தால், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அங்குதான் எங்களுக்கு விடை கிடைக்கிறது. என்ன விடை கிடைக்கிறது? நாங்களும் இபாதத் அல்லாஹுக்காகத்தான் செய்திருக்கிறோம், அவர்களும் அல்லாஹுக்காகத்தான் இபாதத் செய்திருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எச்சரிக்கிற விஷயம் எது, எச்சரிக்கிற பரப்பு எது என்று கேட்டால், அல்லாஹ்வை வணங்குவதோடு, அல்லாஹ்வை நம்புவதோடு தங்களுக்கு இருக்கக்கூடிய வணக்கங்களை, தேவைகளை அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மாத்திரம் கொண்டு போய் செலுத்தாமல் அன்றைக்கு இருந்த சிலை விக்கிரகங்களிடத்திலும் அவர்கள் மகான்களாக கருதக்கூடியவர்களிடத்திலும் போய் அவர்கள் ஒப்புவித்தார்கள். இதை இந்த உலூஹியாவில் வருகிற அந்த விஷயத்தை தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினான். வஅபுதுல்லாஹ வஹ்தஹு, அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்க. அல்லாஹ்வை வணங்குறீங்க சரி, அல்லாஹ்வை நீங்களும் வணங்குகிறீர்கள் சரி, ஆனால் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறதா இல்லையா? இந்த அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள் என்கிற விஷயத்தில் நீங்கள் தவறு விடுகிறீர்கள் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினான் என்கிற விஷயத்தை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது முதலாவது அல் குர்ஆன் சொல்லக்கூடிய பதில். எப்படி இன்றைக்கு சமூகத்தில் நேர்ச்சை வைக்கிறோமோ, சதக்கா கொடுக்கிறோமோ, இந்த எல்லா விஷயங்களும் அவர்களிடத்திலும் இருந்திருக்கிறது. இன்றைக்குள்ள மக்கள் எப்படி இபாதத் செய்கிறார்களோ அது மாதிரி அவர்களும் இபாதத் செய்கிறார்கள். இவர்கள் எப்படி அல்லாஹுக்காக அந்த இபாதத்துகளை செய்தார்களோ அது போன்றுதான் அவர்களும் அல்லாஹுக்காக இபாதத் செய்தார்கள். இங்கு உள்ள ஒற்றுமை என்னவென்று கேட்டால், அல்லாஹுக்கு மட்டும் செலுத்தப்படுகிறதா என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை நாங்கள் ஒரு பதிலாக, ஒரு தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அன்புள்ள சகோதரர்களே, இப்பொழுது ஒரு கேள்வி வருகிறது. நாங்கள் விக்கிரகங்களை வணங்குவது கிடையாது, ஆனால் அவர்கள் விக்கிரகங்களை வணங்கினார்கள். நாங்கள் நெருங்குவது நல்லடியார்களை நோக்கித்தான், ஆனால் அவர்கள் நெருங்கியது சிலைகளாக, கற்களாக இருக்கக்கூடியவர்களை அவர்கள் நெருங்கினார்கள். இந்த ரெண்டுக்கும் இடையில் நிறைய வித்தியாசம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வருகிறது. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே பல அந்த வணங்கப்பட்ட தெய்வங்களுடைய பெயர்களை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். என்ன சொல்கிறான்? வத், யகூஸ், யஊக், சுவா, நஸ்ர், இந்த மாதிரியான விஷயங்கள். இது எந்த சூறாவில் வருகிறது? சூரத்து நூஹிலே வருகிறது. அதே போன்று இசாஃப் நாயிலா, இசாஃப் நாயிலா, இது எங்கிருந்த விக்கிரகங்கள்? இசாஃப் நாயிலா என்பது காபத்துல்லாவின் அருகே இருந்த விக்கிரகங்கள். இவை ஹுபல் என்று சொல்லப்படக்கூடிய விக்கிரகம் அது காபத்துல்லாவுக்குள்ளேயே இருந்தது. இப்படி நிறைய விக்கிரகங்களை அவர்கள் வணங்கினார்கள். இப்பொழுது நாம் ஒரு கேள்வி கேட்டால், என்ன கேள்வி? அன்றைக்கு இருந்த மக்கள், முஷ்ரிக்குகள், ஷிர்க் வைக்கக்கூடியவர்கள், இணை வைக்கக்கூடியவர்கள் நம்பி இருந்தார்களா இந்த சிலைகள் எல்லாம், இந்த விக்கிரகங்கள் எல்லாம் உதவி தானாகவே செய்யக்கூடிய ஆற்றல் அவைகளுக்கு இருந்தன அப்படின்னு அவர்கள் நம்பி இருந்தார்களா? அதாவது அந்நஸ்ரு இஸ்திக்லாலன் என்று சொல்வார்கள், அதற்கே இயல்பாகவே அந்த குணம் இருந்ததா?
இயல்பாகவே அவர்கள் அதை வணங்கி செய்யக்கூடிய உதவி, படைக்கக்கூடிய ஆற்றல், தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் இந்த விக்கிரகங்களுக்கு இருந்தது அப்படி என்று சொல்லி அவர்கள் நம்பியிருந்தார்களா? அவர்கள் நம்பியிருக்கவில்லை. அப்படி என்றால் அவர்கள் விக்கிரகங்களை வணங்கினார்கள். ஆனால் அந்த விக்கிரகங்களுக்கு ஆற்றல் இல்லை என்று அவர்களுக்கு தெரியும். விக்கிரகங்களால் ரிஸ்க் தர முடியாது, விக்கிரகங்களால் பிள்ளை பாக்கியத்தை தர முடியாது என்றுதான் அவர்களும் நம்பியிருந்தார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்படி என்றால் என்ன வணக்கத்தை அவர்கள் செலுத்தினார்கள் என்கிற ஒரு கேள்வி அவரிடத்திலே வருகிறது. அவைகள் தானாகவே செய்து தரக்கூடிய ஆற்றல் அவைகளுக்கு இல்லை அப்படி என்று அவர்கள் நம்பியிருந்தாலும், அப்படி நம்பியிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் ஏன் போய் அவர்கள் தங்களுடைய தேவைகளை முன்வைத்தார்கள்? ரப்பிடத்திலே கேட்டு பெற்று தருவார்கள். இதற்கு நான் போன வகுப்பிலே ஒரு பெயர் சொன்னேன், அத்தவசுத். தவசுத், இடையில் நிற்பது. இறைவனுக்கு இடத்திலே போய் தன்னுடைய தேவைகளை கொடுத்து பெற்றுத் தருவதற்கான அந்த ஆற்றல் அவைகளுக்கு உண்டு என்று நம்பினார்கள். இயல்பாக அந்த ஆற்றல் அதற்கு இருக்கிறது என்று அவர்கள் என்ன செய்யவில்லை? நம்பவில்லை. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, இது ஒரு நம்பிக்கையாக ஒரு இடத்துல இருந்தது. அல்லது என்ன மாதிரியான நம்பிக்கை என்றால், இந்த மாதிரியான ஆற்றல்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த விக்கிரகங்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்கிற நம்பிக்கை அவர்களிடத்திலே இருந்திருக்கலாம். ஏன் அவர்கள் போய் கேட்கிறார்கள் என்றால், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த ஆற்றலை அவைகளுக்கு கொடுத்திருக்கிறான், எனவே நாங்கள் ஏதாவது கேட்டால் அதை பெற்றுத் தருவார்கள் என்கிற நம்பிக்கை அவர்களிடத்திலே இருந்திருக்கிறது. அப்போ ஒன்று அத்தவசுத். தவசுத் என்று சொன்னால் என்ன? எமக்கும் அல்லாஹுக்கும் இடையில் தரகர்களாக இருந்து பெற்றுத் தருவார்கள் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்திருக்கிறது. அல்லது அல்லாஹ்வே அவர்களுக்கு அந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. இன்றைக்கும் அப்படி நம்புகிறார்களா இல்லையா? இன்றைக்கு பொதுவாக அவுலியாக்களிடையே கேட்கக்கூடியவர்கள் பிள்ளை பாக்கியங்களை, இது போன்ற தேவைகளை கேட்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்களுக்கு அந்த நம்பிக்கை, அவர்களுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது என்றே நம்புகிறார்கள். அன்புள்ள சகோதரிகளே, இப்பொழுது நாங்கள் சிந்தித்து பார்த்தோமே இருந்தால், அன்றைக்கு இருந்த அந்த நம்பிக்கைக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கைக்கும் இடையில் பெரிய அளவிலான வித்தியாசம் இருக்கிறதா? பெரிய அளவிலான வித்தியாசம் தெரிகிறதா? இன்றைக்கு போகக்கூடியவர்களும் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர் மகா நல்லடியார், அவர் இறைவனிடத்திலே பெற்றுத் தருவார் என்று சொல்லுகிறார்கள். அன்றைக்கு இருந்தவர்களும் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால், இவங்களால் எதுவும் செய்ய முடியாது, இவர்களால் தனித்து எந்த ஒரு ஆற்றலையும் வெளிப்படுத்த முடியாது, ஆனால் இவர்களிடத்திலே அந்த தன்மை இருக்கிறது, அல்லாஹ்விடத்திலே பெற்றுத்தரக்கூடிய அந்த சலாஹ் இருக்கிறது என்றுதான் அன்றைக்குள்ள மக்களும் நம்பினார்கள், இன்றைக்குள்ள மக்களும் நம்புகிறார்கள். ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்றால் அல் குர்ஆன் ஷிர்கு என்று சொல்வது எதை? அல் குர்ஆன் ஷிர்கு என்று சொல்வது எதை? இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்கிற இடத்தில் புலை வருகிறது. அதைத்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனில் பல இடங்களில் விமர்சித்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இது எதை போன்று என்றால், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உதாரணமாக ஒருவர் தொழுகைக்காக வேண்டி வுது செய்கிறார். தொழுகைக்காக வுது செய்கிறார், ஏனென்றால் தொழ வேண்டும் என்ற ஆசையில் வுது செய்து தொழுவதற்கு அந்த கடமை நிறைவேற்ற போகிறார். அந்த வுது முறிந்து விடுகிறது. இதை போலதான் ஒருவர் அல்லாஹ்வுக்காக இபாதத் செய்கிறார், ஒரு பகுதியில் தொழுகிறார், சதகா செய்கிறார், ஒரு பகுதியில் இபாதத்தை அல்லாஹ்வுக்காக செய்கிறார். செய்து கொண்டு மா யுனாகிலு தௌஹீத், அந்த அல்லாஹ்வுக்காக செய்தல் என்பதற்கு எதிரானதாக இருக்கிறதோ அதையும் சேர்த்து செய்கிறார். எப்படி வுது முறிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வுதுவை முறித்து விடுகிறதோ, அல்லாஹ்வுக்காக செய்கிற அந்த இபாதத்தினுடைய அந்த வெலுவை முறித்து விடுகிறதோ, அதுபோன்றே அல்லாஹ்வுக்காக ஒரு பக்கத்தால் செய்து கொண்டு அதை முறிக்கக்கூடிய நம்பிக்கைகளும் ஈடுபடுகிறார்கள். அதனாலதான் அன்புள்ள சகோதரர்களை, அன்றைக்கிருந்த நிலைமையும் இன்றைக்கிருந்த நிலைமையும் பெரிய அளவில் வித்தியாசம் இல்லாமல் இருக்கிற ஒரு விஷயத்தை எங்களால் அவதானிக்க முடிகிறது. இன்னொரு பகுதியை நாங்கள் இதிலே அவதானிக்க வேண்டும். என்ன பகுதி என்று சொன்னால், பொதுவாக விக்கிரகங்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் இந்த அன்றைக்கிருந்த மக்கள் நம்பின அந்த விஷயத்தை எங்களுக்கு 3 பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்று, விக்கிரகங்களை வணங்கினார்கள், இது முதலாவது விஷயம். இரண்டாவது சகோதரர்களே, அல் கவாகிப். கவாகிப் என்று சொன்னால் என்ன? நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்களை அவர்கள் நம்பினார்கள். மூன்றாவது, மலக்குமார்களை அவர்கள் வணங்கினார்கள், மலக்குமார்களிடத்திலே தேவை எதிர்பார்த்தார்கள். இதை தாண்டிய 4வது ஒரு பகுதி இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் தொடர் வகுப்பிலே நாங்கள் பார்ப்போம்.
கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த விக்கிரகங்கள் எல்லாம் வெறும் கற்களாக இருந்தனவையா? இந்த விக்கிரகங்கள் எல்லாம் வெறுமனே கற்களாக இருந்தவையா? இல்லை. அப்படி என்றால் விக்கிரகங்களுக்கு பல்வேறுபட்ட கால பின்னணிகள் இருக்கின்றன. அதனால்தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன சொல்கிறார்கள்? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில், நான் ஏற்கனவே சொன்ன அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அந்த வரலாற்றை பற்றி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது வத்து, யகூசு, யஊகு, நஸ்ரு, இதை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். என்ன விளக்கம் சொன்னார்கள்? இவர்கள் ஆரம்ப காலத்தில் நல்லடியார்களாக இருந்தார்கள். ஷைத்தான் வந்து சொன்னது ஒரே ஒரு விஷயத்தை தான். ஷைத்தான் வந்து என்ன சொன்னான்? இவர்கள் நல்லடியார்கள், எனவே இவர்களுக்காக நீங்கள் உருவங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். எனவே உங்களை வந்து நல்லடியார்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி உருவங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு நாங்க பொதுவாக சமூகத்திலே பார்க்கிறோம், ஒரு மகானை நேசித்து விட்டார் என்றால் அவருடைய ஃப்ரேமை வந்து வீட்டுக்குள்ளே வைத்து விடுவார்கள். ஒரு நாளையும் காலையில் எழும்புகின்ற பொழுதும் அதனுடைய முகத்தை பார்ப்பது, அதில் ஒரு விமோசனம் இருப்பதாக நினைப்பது, இப்படியான கலாச்சாரம் இன்றைக்கு இருக்கிறது. இது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்திலேயே ஷைத்தான் தூண்டிய ஒரு விஷயம். அப்ப ஷைத்தான் என்ன தூண்டுகிறான் என்று சொன்னால், வெறுமனே நீங்கள் அவர்களுடைய படங்களை வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஷைத்தான் அவர்களுக்கு தூண்டினான். அப்பொழுதும் அது வணங்கப்பட்டதா என்று சொன்னால் வணங்கப்பட்டதாக இருக்கவில்லை. அப்ப என்ன செய்தார்கள் அவர்கள்? தங்களுடைய பிரயாணங்களிலும் தங்களுடைய வீடுகளிலும் தாங்கள் செல்லக்கூடிய இடங்களிலும் அதை தங்களோடு அவர்கள் வைத்துக் கொண்டார்கள், பாதுகாப்பாக அதை வைத்துக் கொண்டார்கள். ஃபலம் துஅபத், அது என்ன செய்யப்படவில்லை? வணங்கப்படவில்லை. ஆனால் பிறகு காலம் மாறி மாறி அது அரபியர்களுடைய கலாச்சாரத்தோடு ஒன்றிவிட்டது என்று சொல்கிறார்கள். அரபியர்களுடைய கலாச்சாரத்தோடு ஒன்றியதாக மாறியது. வத்து என்பது எந்த கூட்டத்தாரனுடைய விக்கிரகமாக இருந்தது? வத்து. கல்பு என்கிற கூட்டத்தாருடைய விக்கிரகமாக இருந்தது தௌமத்துல் ஜந்தல் என்கிற இடத்தில். அதே போன்று சுவா என்று சொல்லப்படக்கூடிய நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்திலே இருந்த அந்த விக்கிரகம் எந்த சமூகத்தை சார்ந்ததாக இருந்தது? ஹுதைல் கோத்திரத்தை சார்ந்ததாக இருந்தது. யகூத் என்கிற விக்கிரகம் எந்த கோத்திரத்தை சார்ந்ததாக இருந்தது? முராத் என்கிற கோத்திரத்தை சார்ந்ததாக இருந்தது. பிறகு அது பனி உதைஃப் கோத்திரத்தாருக்கு அது மாறியது. அன்புள்ள சகோதரர்களே, அதே மாதிரி யஊக் என்பது ஹமதான் கோத்திரத்தாருடையதாகவும் நஸ்ர் என்பது ஹிமியர் கோத்திரத்தாருடையதாகவும் இருந்தது. அப்ப அன்றைக்கு இருந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்திலே இருந்த அது மருவி அது அரேபியருடைய கலாச்சாரத்தோடு ஒன்றித்தது அப்படின்னு சொல்லுகிறார்கள். இதை வந்து ஒவ்வொரு கூட்டத்தாரும் மகிமைப்படுத்தினார்கள். பொதுவாக வந்து இன்றைக்கு நல்லடியார்களிடத்திலே ஒரு ஸ்டேஜ் வைத்திருக்கிறார்கள். அவுதாத் என்று சொல்வார்கள், அக்தாப் என்று சொல்வார்கள், கௌஸ் என்று சொல்வார்கள். நல்லடியார்களுக்கு இடையில் ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கிறது. ஒவ்வொருவருடைய அந்த மகிமையை பொறுத்து என்ன பண்ணுவார்கள் என்று சொன்னால், அவுதாதுக்கு இந்த மகிமை இருக்கிறது, அக்தாபுக்கு இந்த மகிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார்களா இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு கூட்டத்தாரும் தங்களுக்கு பொருத்தமாக தெரியக்கூடிய விக்கிரகங்களை வந்து தமக்குரியதாக எடுத்துக்கொண்டார்கள், அதை போய் வணங்கினார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, அப்படி என்று சொன்னால் இவர்கள் வணங்கியது எதை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. ஒவ்வொரு கூட்டத்தாரும் தமக்கான விக்கிரகங்களை எடுத்துக்கொண்டார்கள் என்பதும் உண்மை. அன்றைக்கு இருந்த அந்த ஒவ்வொரு பெயரோடு சமூக அதை அவர்கள் பெயராக வைத்துக் கொண்டார்கள், பெயராக இருப்பதை கற்களாக எடுத்துக்கொண்டார்கள். இப்பொழுது இவர்கள் வணங்கியது எதை என்று கேட்டால், அன்புள்ள சகோதரர்களே, அன்றைக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது என்னவென்று கேட்டால், இந்த நல்லடியார்களுடைய ரூஹுகள், ஆன்மாக்கள், ஆத்மாக்கள் என்ன செய்கின்றன என்று கேட்டால் அந்த கல்லிலே இறங்குகின்றன அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. எதையெல்லாம் அவர்கள் கற்களாக வடிவமைத்திருந்தார்களோ அதில் அந்த நல்லடியார்களுடைய ரூஹ் இறங்குகிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த ரூஹுகளுக்கு சொல்லுவார்கள் அல் அர்வாஹ் அத்தாஹிரா என்று சொல்லுவார்கள். பரிசுத்தமான ஆத்மாக்கள், ஆன்மாக்கள் அதிலே இருக்கிறது அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது. அது ஏன் அவர்கள் அல் அர்வாஹ் தாஹிரா என்று எடுத்துக்கொண்டார்கள் என்றால், அந்த ரூஹு, அந்த பரிசுத்த ரூஹுக்கு ஒரு தன்மை இருக்கிறது. யாரிடத்திலே போய் தேவை எடுத்து தருவதற்கு? இறைவனிடத்திலே போய் எடுத்து தருவதற்கான அந்த ஆற்றல் அந்த ரூஹுகளுக்கு இருந்தது அப்படின்னு சொல்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இசாஃப் நாயிலா என்று சொல்கிறோம். அது எங்க இருந்தது என்றால் காபத்துல்லாவிலே இருந்த 2 சிலைகள். இந்த இசாஃப் நாயிலா என்கிற விக்கிரகங்கள் ஆரம்பத்தில் ஆணும் பெண்ணுமாக இருந்தது. நிறைய வரலாற்று அறிஞர்கள் எழுதுகிறார்கள். இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் போன்ற
நிறைய வரலாற்று அறிஞர்கள் எழுதுகிறார்கள் இசாஃப் நாயிலா இவங்களும் மனிதர்களாகத்தான் இருந்தார்கள். பிறகு அது கற்களாக வடிவமைக்கப்பட்டு மக்கள் அதை பரிசுத்தமாக என்ன பண்ணி கொண்டார்கள், மாற்றிக்கொண்டார்கள். இப்பொழுது கேள்வி என்னவென்றால், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அவர்கள் அங்கு ஒரு ரூஹ் என்கிற ஒரு விஷயத்தை கவனித்திருக்கிறார்கள். அதுபோன்றும் இன்றைக்கு ரூஹ் என்கிற விஷயம் அவதானிக்கப்படுகிறதா இல்லையா? பொதுவாக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு மகானுடைய அந்த ரூஹ் பல சபைகளில் வருவதாக இன்றைக்கு நம்புகிறார்கள். இஹ்திஃபால் நிறைய விழாக்களில், மீலாது போன்ற விழாக்களில் குறிப்பிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தில் அந்த ரூஹுகள் அவருடைய ஆன்மா வருகிறது அப்படிங்கிற நம்பிக்கை இன்றைக்கும் இருக்கிறது. அது போன்ற நம்பிக்கை அன்றைக்கும் இருந்திருக்கிறது. சகோதரர்களே, நீங்கள் பாருங்கள், நட்சத்திரம் என்ற அந்த கவாக்கிபுகளுக்கும் அவர்கள் விக்கிரகங்களை வைத்திருந்தார்கள். அதிலும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், நட்சத்திரங்களுடைய அல் அர்வாஹ் தாஹிரா என்ன செய்கிறது என்றால் அந்த விக்கிரகங்களில் இறங்குகிறது அப்படிங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, அப்படி என்றால் அவர்கள் வணங்கியது எதை என்கிற ஒரு கேள்வி வருகின்ற பொழுது அதற்கான பதில் என்ன? நேரடியாக அந்த மெட்டீரியலை அவர்கள் வணங்கினார்களா, அல்லது அதற்கு பின்னால் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததா? அதற்கு பின்னால் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே அவர்கள் மனிதர்களாக இருந்தவர்கள், அந்த மனிதர்கள் அந்த தேவையை பெற்று தருவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மலக்குமார்களுடைய விஷயத்தை பாருங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மறுமை நாளில் என்ன செய்வானாம் என்று சொன்னால், இந்த இணை கற்பித்தவர்கள் எல்லாவரையும் ஒன்று சேர்ப்பான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்கிறான், வயௌம யஹ்ஷுருஹும் ஜமீஅன், அவர்கள் எல்லோரையுமே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒன்றிணைப்பான். ஒன்றிணைத்து மலக்குமார்களை அல்லாஹ் வரவழைத்து, சும்ம யகூலு லில் மலாயிகா, மலக்குமார்களிடத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கேட்பான், அஹாஉலாஇ இய்யாக்கும் கானூ யாபுதூன், இவர்கள் தான் உங்களை வணங்கி கொண்டிருந்தார்களா என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா யாரிடத்திலே கேட்பான்? மலக்குமார்களிடத்திலே கேட்பான். அப்ப அந்த கேள்விக்குரிய அர்த்தம் என்னவென்று கேட்டால், அவர்கள் ஏற்கனவே மலக்குமார்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? வணங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்பொழுது மலக்குமார்கள் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவரிடத்திலே பதில் சொல்வார்கள், காலு சுப்ஹானக், இறைவா நீ பரிசுத்தமானவன், அந்த வலியுனா நீதான் எமக்கு பாதுகாவலனாக இருக்கிறாய், பல்கானு யாபுதூனல் ஜின்ன, ஆனாலும் அவர்கள் எதை வணங்கி கொண்டிருந்தார்கள்? ஜின்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். உண்மையை அவங்க மலக்குமார்களை வணங்குவதாக நினைத்து கொண்டு யாரை வணங்கி இருக்கிறார்கள்? ஜின்களை வணங்கினார்கள் என்று நாளை மறுமை நாளில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவிடத்தில் மலக்குமார்கள் சொல்வார்கள் அப்படிங்கிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஆக இந்த செய்திகள் எல்லாவற்றிலும் இருந்து நாங்கள் தொகுத்து பார்த்தோமையாக இருந்தால், அவர்களும் நல்லடியார்கள், மகான்கள் என்று யாரை கருதினார்களோ அவர்களைத்தான் அவர்களும் என்ன செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள்? வணங்கி கொண்டிருந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை எங்களுக்கு இதில இருந்து சுருக்கமாக விளங்கிக் கொள்ளலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த நம்பிக்கை அப்படியே இன்றைய சமுதாயத்தில் பல்வேறுபட்ட பரிணாமங்களில் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ரூஹகள் வருகின்றன, ஆன்மாக்கள் வருகின்றன என்கிற இந்த நம்பிக்கை இருக்கிறதே, அன்றைய சமுதாயத்தில் இருந்தது போன்று இன்றைக்கும் இன்றைய சமுதாயத்தில் இருப்பதை எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆக அன்புள்ள சகோதரர்களை, இதுவரைக்கும் நாங்கள் 2 வகையான ஷுபுஹாக்களை படித்திருக்கிறோம். இன்றைய ஷுபுஹாவை யாரால் சொல்ல முடியும்? இன்ஷா அல்லாஹ் இன்று வைக்கக்கூடிய இந்த வாதம், இதற்கு அல் குர்ஆன் எப்படி பதில் சொல்லுகிறது? அதாவது நாங்கள் அல்லாஹ்வை வணங்குகிறோம், ஆனால் அவர்கள் வணங்கியது விக்கிரகங்களை, இரண்டுக்கும் இடையில் வேறுபாடு இருக்கிறது அப்படி என்று சொல்லக்கூடியதற்கு எங்களுக்கு எப்படி பதில் சொல்ல முடியும்? உதாரணமா என்ன அடிப்படையில் ஒத்து போகுது? அவர்களும் அல்லாஹ்வை வணங்கினார்கள், நம்முடைய சமுதாயத்தில் உள்ளவர்களும் இறைவனை வணங்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய சேர்த்து அல்லாஹ் இல்லாததை வணங்கினார்கள். இப்படி எங்கும் பொழுது ஒரு கேள்வி வருகிறது, அவர்கள் வணங்கியது விக்கிரகங்களை, ஆனால் அப்படி ஒரு விஷயம் இங்கு இல்லையே என்ற கேள்வி வருகின்ற பொழுது எப்படி அதற்கு பதில்? அங்கிருந்து நீங்க அதை தொடர்படுத்தி வழங்கப்படுத்தும்.
அதற்கு முதல் அந்த தேவை அவர்கள் எப்படி போய் கேட்டார்கள் என்கிற ஒரு கேள்விக்கு விடையை நாங்கள் காணலாம். ஏனென்னா அவங்க இபாதத்தும் செய்திருக்கிறார்கள், அடுத்தது அல்லாஹ் தான் படைக்கிறான் என்றும் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், நம்பியும் இருக்கிறார்கள். அப்படினால் ஷிர்க் எந்த பகுதியினால் வந்திருக்க முடியும்? கொடுத்திருக்கிறான் என்கிற நம்பிக்கை தான் அவர்களுக்கு இருந்தது. ஏனென்றால் இறைவனை போல அவர்கள் விக்கிரகங்களை நினைக்கவில்லை. அல்லாஹுவை போலவே 100 விதமான ஆற்றலும் முழுமையான ஆற்றலும் அந்த விக்கிரகங்களுக்கு இருந்தது என்று அவர்கள் நம்பவில்லை. அப்படி என்றால் எல்லாவற்றையும் கழித்து விட்டு பார்த்தால் அவர்களிடத்தில் என்ன நம்பிக்கை தான் எஞ்சி இருக்க வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் இருந்து பெற்றுத் தருகின்ற அந்த தவசுத்தை தான் அவர்கள் நம்பியிருக்கிறார்கள். இன்றைய சமுதாயத்திலும் அது பலவிதமான கோணங்களில் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரிகள், அப்ப அதற்கு பிறகு எங்களுக்கு பதில் ஒன்று தேவைப்படும். அப்படி என்றால் அங்குள்ள காட்சி வேறு, இங்குள்ள காட்சி வேறு. அங்கிருந்த காட்சி என்ன? அவர்கள் ஒவ்வொரு குலத்தாரும் தமக்காக என்று ஒரு காட்சியை உருவாக்கி கொண்டு அதற்கு முன்னால் போய் செலுத்தினார்கள் என்ற கேள்வி வருகின்ற பொழுது அதனுடைய பின்னணியை நாங்கள் வரலாற்று ரீதியாக ஆய்வு செய்ய வேண்டும். அப்ப வரலாற்று ரீதியாக நாங்கள் ஆய்வு செய்கின்ற பொழுதுதான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறு தொடக்கம் நாங்கள் தொடர்ந்து வருகிறோம். அந்த வரலாறு தான் நீங்கள் சொன்ன பதில். என்ன அடிப்படையிலான பதில்? புனிதப்படுத்தப்படுகிறது. அந்த உருவத்துக்கு பின்னால் என்ன இருக்கிறது? ஒரு பின்னணி இருக்கிறது. அந்த பின்னணி தான் அவர்களுடைய அந்த ரூஹுகள் அதற்குள்ளே என்ன செய்கின்றன? இறங்குகின்றன. அந்த பரிசுத்தமான அந்த ரூஹுகள் இறைவனிடத்திலே போய் அந்த தேவைகளை எமக்கு பெற்றுத் தருகின்றன என்கிற அந்த நம்பிக்கை இன்றைய சமுதாயத்திலும் பல கோணங்களிலே இருந்து வருவதை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக இந்த ஆன்மீக ரீதியான பிழையான நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அருவாஹுகள் எல்லாம் வருகின்றன என்ற நம்பிக்கை அவர்களிடத்தில் இருந்திருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, இதுவரை நாங்கள் 2 வகுப்புகளை தாண்டி இருக்கிறோம். முதலாவது வகுப்பில் சொல்லப்பட்டதனுடைய அந்த தொடரும் 2வது வகுப்பினில் சொல்லப்பட்டதனுடைய தொடரும் எப்படி உங்களுக்கு அதை இணைத்து விளங்கப்படுத்த முடியும்? இது பண்ணினார்கள். அப்ப இந்த வகுப்புக்கும் அதற்கும் என்ன வகையான தொடர்பு? யாரு? மாஷா அல்லாஹ். ஓகே. அப்ப அவர்களும் எல்லா சக்திகளும் யாருக்கு இருப்பதாக நம்புகிறார்கள்? அல்லாஹ் படைத்த அல்லாஹ்வுக்கு இருப்பதாக நம்புகிறார்கள். அது போன்றே நம்முடைய சமுதாயத்தில் உள்ளவர்களும் எல்லா சக்தியும் யாருக்கு இருப்பதாக நம்புகிறார்கள்? அல்லாஹ்வுக்கு இருப்பதாக நம்புகிறார்கள். ஆனால் தவீல் பண்ணுகிறார்கள். தவீல் என்று சொன்னால் என்ன? மாற்று விளக்கத்தை கொண்டு வருகிறார்கள். அப்ப அந்த மாற்று விளக்கம் என்று வருகின்ற பொழுது இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொன்றாக நாங்கள் தொடர் வகுப்பாக பார்ப்போம் சகோதரர்களே. அந்த மாற்று விளக்கம் அப்படி என்று வருகின்ற பொழுது கொல்லப்பட்ட நியாயம்தான் அது. அவர்கள் கொண்டு வந்த அந்த நியாயம்தான் என்னது? இந்த நல்லடியாருக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னால் பெற்றுத் தருகிற ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்ப அதற்கு நிறைய செய்திகளை அவர்கள் வித்தியாசமான செய்திகளை கொண்டு வருவார். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அதை தொடர் வகுப்பிலே பார்ப்போம். ஏனென்றால் இன்றைக்கு மிக வெளிப்படையாக சொல்வார்கள், உள்ளத்தில் உள்ளதையும் மகானால் அறிய முடியும். உங்களுக்கு ஒரு தேவை வந்துவிட்டால் அதையும் அவர்கள் கொண்டு வந்து தரக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய முழுமையான ஆற்றல் இன்றைக்கு இருக்கக்கூடிய வலிமார்களுக்கும் இருக்கிறது என்று பட்டவர்த்தனமாக சொல்லக்கூடிய நிறைய விஷயங்களை இன்றைய சமுதாயத்திலே நாங்கள் அவதானிக்கிறோம். இது போன்ற ஒரு வகையான நம்பிக்கை தான் அன்றைய சமுதாயத்திலும் இருந்திருக்கிறது என்பதை கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே இந்த 2 வகுப்பிலும் நாங்கள் அடிப்படையாக பார்த்திருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டு வருவது பொதுவான அடிப்படைகள். இன்ஷா அல்லாஹ் தொடர் வகுப்பினூடாக இந்த ஒவ்வொரு விஷயங்களாக நாங்கள் தெளிவை பெற்றுக் கொள்வோம். வல்ல ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் இது மாதிரியான ஷிர்கான காரியங்களிலிருந்து எம் சமுதாயத்தையும் பாதுகாத்து நாளை மறுமை நாளில் சுவர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் தந்தருவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.